ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து வாரத்தில் டைட்டில் பார்த்துருப்பீங்க. வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை. இப்படி தான் எனக்கு போகுது. பசங்களுக்கு ஸ்கூல் லீவா, சரி நம்ம ஸ்லோவாக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்லோவாக எந்திரிச்சாலும் எங்கே ஏதாவது ஒரு வழியில் நமக்கு ஒரு சோதனை நடந்துருது. என்ன பண்ண, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கடுப்பில் தான் காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்புறம் நிறையா பேர் வந்து வீட்டில் வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லா பேருமே வந்து நைட்டே விளக்கி வச்சுட்டு, பாத்திரம் விளக்கி வச்சுட்டு, நம்ம சமையல் அறையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, காலையில் எழுந்திரிச்சும் நம்ம சமைக்கிற மாதிரி காயெல்லாம் சில பேர் வந்து நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு. வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து நானும் ஒரு டைமில் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போலாம் வந்து காலையில் எந்திரிச்சோன்னா நமக்கு வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யுது. கொஞ்சம் டயம் ஆக ஆக வந்து பேட்ரி லோவாகிற மணி, ஒரு ரோபோ மணின்னு வச்சுக்கோங்க. பேட்ரி லோவாகிற மணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து லோவாகிக்கிட்டே இருக்குது. அதனால வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா, காலையில் சரி சனிக்கிழமை இன்றைக்கி வந்து நம்ம காலையில் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுவோமே, இன்றைக்கி பசங்களுக்கு லீவு தானே அப்படின்ட்டு ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு, எங்கே நைட்டு பாத்திரம் விளக்கலான்னு பார்த்தா, நைட்டு தண்ணியை வந்து தொடவே முடியல. எங்கே பாத்திரம் விளக்க கூட நம்ம சுடு தண்ணி வச்சு தான் பாத்திரம் கழுவணுன்ற நிலைமைக்கு ஆயாச்சு. அதனால் வந்து நைட்டு வந்து இந்த வேலையும் பார்க்கல, சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. சரி காலையில் எந்திரிச்சு பண்ணுவோன்ட்டு காலையில் எந்திரிச்சு பண்ணுனா தண்ணியை தொடவே முடியல. அவ்வளோ ஒரு ஜில்னஸ்ஸாக இருக்குது. சரி என்ன பண்ண, வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுப்பை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி, இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, அதனால் வீக்கெண்டில் வந்து நான் அடுப்பை க்ளீன் பண்ணிடுவேன். நிறையா பேர் வந்து வெள்ளி செவ்வாயில் க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் வீக்கெண்டில் தான் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிட்டு நல்லா சந்தன போட்டெல்லாம் அடுப்புக்கு வச்சுட்டு, பாத்திரம் விளக்கிட்டு, ஒவ்வொரு பாத்திரமாக விளக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி வந்து காலை எந்திரிச்சதுமே வந்து சுடு தண்ணி குடிப்பேன். நானும் ஹஸ்பண்ட் பசங்க எல்லா பேருமே சுடு தண்ணி குடிப்போம். அந்த சுடு தண்ணியில் வந்து 2 ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு டெய்லி ஒரு டம்ளர் குடிப்போம். அதுக்காண்டி சுடு தண்ணி காய வச்சுட்டு நல்லா அடுப்பை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சா, வாங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தால் பனி. அம்மாடி, நம்ம மதுரை தானா இது? என்னடா மதுரையில் இருக்குமா, கொடைக்கானலில் இருக்குமா, இல்லை நம்ம கொடைக்கானலில் யாரும் கடத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு ஒரு இதாக வேறு இருந்துச்சு எனக்கு. என்னடா பண்ண அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவ்வளோ கூலிங் இன்றைக்கெலாம் காலையில். சரின்ட்டு நேற்று போட்ட கோலம் இருந்துச்சா, நைட்டு மழை வந்திருக்கும் போல், கோலத்தெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் கூட்டி பெருக்கி எடுத்து நம்ம லவ் பேர்ட்ஸ் கிட்ட வந்தாச்சு. லவ் பேர்ட்ஸ் கிட்ட அதுக்கு இறை இருக்கான்னு பார்த்தேன். இறையெல்லாம் இருந்துச்சு. மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாக ஹஸ்பண்ட் தான். சரி நம்ம அந்த கீழே இறையெல்லாம் சிந்தி கிடக்குமா, அதை ஃபுல்லாக கூட்டி பெருக்கி அள்ளிட்டு, சரி நம்ம வீடியோ வந்து பசங்க தூங்கிட்டு இருக்கனால எடுக்க முடியலையா, அதனால் வந்து எங்கள் வீடியோவில் நம்ம கவர் ஆகிறோமான்னு அப்பைக்கு பார்த்துக்கிறது. கவர் ஆகலைன்னா சில சமயம் கை மட்டும் தெரியும், சில சமயம் கால் மட்டும் தெரியும், சில தலை மட்டும் தெரியும். அந்த ப்ராப்ளமும் இருக்குல்ல. அதனால் அதையும் பார்த்துட்டு, அதையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு, எத்தனை வேலை பாருங்கள் காலையில். அதையும் பார்த்துட்டு நம்ம செடிக்கெலாம் தண்ணியை ஊற்றிட்டு, ஒரே ஒரு பூ மட்டும்தான் செம்பருத்தி பூ பூத்துருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு, சரி நீங்கள் எல்லா பேரும் இருங்க, நான் அப்படி வீட்டுக்குள்ளே போய் சமைக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்து காயெல்லாம் நறுக்கிறதுக்கு எனக்கு தான் இப்படி நடக்குமா என்னன்னு தெரியல. காயெல்லாம் நறுக்கி வச்சுருப்பேன். ஒரு பிளேட்டில் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ரெண்டு 3 காய் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பொரிச்சோம்னா அது வந்து தனித்தனியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. வெங்காயம் இது வந்து பீன்ஸுக்கு, அது வந்து கேரட்டுக்கு, அது வந்து இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு காய் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம்னா அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன் வெங்காயம். ஆனால் வந்து தாளிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, என்ன ஞாபகத்தில் தாளிப்பேனே தெரியாது, மொத்தமாக கொட்டிடுவேன் வெங்காயத்தை. இப்படி தான் நிறைய எனக்கு நடந்திருக்கு. அப்போ தான் வரும் பாருங்கள் கடுப்பு. ஐயோ என்னடா இது நம்மளுக்கு இப்படி அப்படின்ட்டு மறுபடியும் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிகிட்டு இருப்பேன். வேறு வழி இல்லாமல். இப்படி தான் நிறையா நடக்குது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம். என்ன பண்ண, வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் நடக்க, நம்ம சமையல் கட்டுலையும் இப்படி இல்லாமல் நடக்கணும். எல்லாம் நம்ம கால கொடுமைடா, என்னடா பண்ண அப்படின்ட்டு. எப்படியோ இன்றைக்கி நேரம் இப்படி தான் போச்சு எனக்கு. சரி உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போயுமே இது சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, ஓகேவா? இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அது காரணமே வந்து என்னோடய சப்போர்ட்டர்கள், என்னோடய சப்ஸ்கிரைபர்னால தான், ஓகேவா? இன்னமும் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் இன்னமும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சாட்டர்டே பார்க்கலாம். பாய்.